ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவல் பிடிக்காதவங்க சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா எல்லோரும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இது நல்லா லேசான அவலாக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் இல்லை ஒரு சில அவல் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவல் எடுத்திங்கனாலும் பிரச்சனை இல்லை, எந்த அவல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது ரொம்ப லேசான அவல்னால நான் தண்ணியில் போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி கழுவிட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். நான் எடுத்துருக்க அவல் ஏற்கனவே நமக்கு சுத்தமாக இருக்கனால ஒரு தடவை நான் அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபில்டரில் போட்டுட்டு தட்டை அடியில் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டான ரொம்ப நமக்கு அந்த இது உடையாமல் இருக்கும் அவல். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம் லேசான அவல் அப்படின்னா குழஞ்சி போயிடும். நமக்கு கெட்டியான அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை ஊற விட்டுட்டு எடுத்து 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அவலை. அதுக்கப்புறம் அதையுமே இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண அவல் ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுந்தோம்பருப்பு, கடலைப்பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். திராட்சை, முந்திரி. திராட்சை சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் சும்மா ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு முந்திரி, திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக நமக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அவல் உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றப்ப அது நல்லா இருக்காது. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கனால உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எப்படி உதிரியாக இருக்குது நமக்கு அவல் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது குழஞ்சி போயிடும். அப்போ கரெக்டாக நமக்கு உப்புமா இந்த மாதிரி உதிரியாக கிடைக்காது, குலைவாயிரும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ அவ்வளோதாங்க. நம்ம இந்த அவலை அதோடு சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான அவல் உப்புமா நமக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்தோம்னாலே போதுங்க. இது போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த நட்டி டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. முந்திரி, திராட்சை, இந்த வேர்க்கடலை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு பிரியமான நட்ஸும் சேர்த்துக்கோங்க. இல்லை பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெறும் வேர்க்கடலை கூட நம்ம சேர்த்து செஞ்சாலுமே இதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. சூப்பரான அவல் உப்புமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு, இல்லைன்னா நைட் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு லைட்டான ஃபில்லிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.